ஹாய் கைஸ். எல்லாரும் தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா கொண்டாடியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன். ஓகே. இப்போ நாம இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால நம்ம பேங்க் எக்ஸ்க்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு குடுத்துருப்போம். ஸோ, இங்க ஒரு இத வந்துட்டு நம்ம நோட் பண்ணணும். அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முகூர்த் ட்ரேடிங்ன்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ, அது வந்துட்டு எனக்கு அப்நார்மலா வந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால நான் வந்துட்டு அத வந்துட்டு மார்க் பண்ணல. அதுக்கு முன்னாடி நாள் நடந்தத தான் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப நான் இத எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலோ அல்லது செல்லிங் கேண்டலோ கிடைச்சது அப்படின்னா, நான் அத வந்துட்டு மார்க் பண்ணிப்பேன். இந்த பையிங் கேண்டில் அப்படின்றத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்னா, இந்த பாட்டம்ல இருக்க விக் வந்துட்டு கூட இருக்கணும். டாப்ல இருக்க விக் கம்மியா இருக்கணும். ஸோ, அத தான் நான் வந்துட்டு பையிங் கேண்டிலா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றேன். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில்லாம் வந்துட்டு டாப்ல விக்கு கூட இருக்கு. பாட்டம்ல விக்கே இல்ல இல்லையா? ஸோ, இதெல்லாம் நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதே போல தான் வந்துட்டு செல்லிங் கேண்டிலும் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு சில இத வந்துட்டு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்ல நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால நான் அத வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணப்ப வந்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேலிடா இருந்தது. ஸோ, அதனால நான் வந்துட்டு அத மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப நான் ட்ரேட் பண்றதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 30 மினிட்ஸ் சார்ட்ல இருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு மார்னிங் வந்துட்டு இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்குல்ல, நான் அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே இந்த இடத்துல வந்துட்டு நான் மார்க் பண்ணல. விட்டுட்டேன் அதெல்லாம். ஓகே. மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகி வந்திருக்கு. இங்க பாருங்க. மார்னிங் ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்துட்டு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டிலா வந்துட்டு இருந்திருக்கும். எல்லா இண்டெக்ஸ்லயுமே அப்படிதான் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே. இப்ப நான் வந்துட்டு என்ன டிசிஷன் வந்துட்டு எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா? இங்க இருந்து மார்க்கெட் வந்துட்டு கீழ வர்றது தான் வந்துட்டு என்னோட இது. ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பெரிய கேண்டிலா வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, அதனால அது வேணாம். நான் எப்ப வந்துட்டு எனக்கு நான் பையிங் வியூல இருக்கேனா, செல்லிங் வியூல இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த 9:30 கேண்டில் இருக்குல்ல, அப்பதான் நான் வந்துட்டு டிசைட் பண்ணேன். நான் செல்லிங் சைடு வந்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் போயிட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றப்ப. இங்க பாருங்க 58,552 இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 58,600 புட் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். என்னோட என்ட்ரி கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் தான் 9:18 கேண்டில் தான் வந்துட்டு என்னோட என்ட்ரி கேண்டில். இது பேங்க் எக்ஸோட 58,600 புட் ஆப்ஷன் சார்ட் இது. ஓகே. இப்போ எனக்கு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9:18 கேண்டில் தான். ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டில் 9:15 கேண்டில். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு டே லோ பிரிண்ட் ஆச்சுல்ல, அதிலிருந்து என்னோட என்ட்ரி ஸ்பாட் சார்ட்ல வந்ததுல என்ட்ரி பிரைஸ். ஸோ, அத வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இங்க என்ன மிட் பாயிண்ட்ல தான் நான் வந்துட்டு என்ட்ரி எடுப்பேன். இந்த மாரி மாடல் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரூ. 183 வந்துட்டு என்ட்ரி எடுப்பேன்ல. என்ட்ரி எடுத்துட்டு இந்த என்ட்ரி பிரைஸ்லேருந்து 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைப்பேன். இன்னைக்கு ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தது ரூ. 183 தான் நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த கேண்டில் ஒரு 10 மணி கேண்டில் இருக்குல்ல, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 183.60 வந்துட்டு மார்க்கெட் அங்கருந்து டர்ன் ஆகி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேல போயிடுச்சு. நம்மளோட டார்கெட்டுமே போய் அச்சீவ் ஆயிருக்கும். பட் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த என்ட்ரிய வந்துட்டு எடுக்கல. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 60 பைசையில வந்துட்டு மூவ் ஆகி போயிடுச்சு. ஓகே. அதே போல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கனால நம்ம நிஃப்டிலயுமே வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ, அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு இப்ப பேங்க் எக்ஸ்ல வந்துட்டு என்ட்ரி வந்ததுல, அதே போல தான் வந்துட்டு சேம் பாயிண்ட்லயே வந்துட்டு நமக்கு நிஃப்டிலயும் வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு வந்திருக்கு. இந்த பிளாக் கலர் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேப் இருக்கும்ல. ஸோ, அந்த கேப் தான் வந்துட்டு நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ எனக்கு இந்த 9:18 கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில். இதுல 23,804 இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 23,800 புட் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். நீங்க இந்த இடத்துலலாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். உங்களுக்கு ஒரு பையிங்க்கான ஒரு வியூவே வந்துட்டு கிடைச்சிருக்காது. இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம சேனல வாட்ச் பண்றவங்க அல்லது கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செல்லிங்க்கான வியூ தான் வந்துட்டு எடுத்திருந்திருப்பாங்க. பையிங்க்கான வியூ வந்துட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஓகே. 23,800 புட் ஆப்ஷன் சார்ட்ட நான் வந்துட்டு நிஃப்டில வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது நிஃப்டியோட 23,800 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு தான் எக்ஸ்பைரி இருக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும்.
அதாவது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு இந்த ட்ரேடிங் டேஸ் வந்துட்டு இருக்காது இல்லையா? ஸோ, அதனால வந்துட்டு பிரீமியம் வந்துட்டு ஹையா வந்துட்டு இருந்திருக்கும் இன்னைக்கு மார்னிங்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்ட்ரியே வந்துட்டு ட்ரிகர் ஆகல. இருந்தாலும் வந்துட்டு நம்ம அந்த லாஜிக்க வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றதுனால நான் சொல்லிர்றேன். இங்க பாருங்க, இந்த ரூ. 90.55 இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு என்னோட என்ட்ரி பிரைஸு. ஆனா மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துக்கே வந்துட்டு வராம அப் சைடே வந்துட்டு போயிடுச்சு. ஓகே. நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்துட்டு ஒரு 1:15க்கு மேல ஒரு ட்ரேட் பண்ணுவேன் இல்லையா? ஸோ, அத வந்துட்டு நான் இன்னைக்கு பண்ணல. ஏன் அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்துட்டு சரியில்ல. ஸோ, அதனால வந்துட்டு நான் அந்த ட்ரேட வந்துட்டு எடுக்கல. மார்னிங்கே வந்துட்டு இந்த ட்ரேடு மிஸ் ஆனோனே வந்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிருச்சு. ஏன் அப்டின்னா, நம்ம 4 நாள் வந்துட்டு லீவ்ல இருந்துட்டு வந்தோம் இல்லையா? ஒரு ட்ரேடு பண்ணலாம் அப்டின்னு பார்த்தா பண்ண முடியல. ஸோ, அதனால வெக்ஸ் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு நான் சிஸ்டம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அப்ப அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுத்து மார்க் பண்ணணும். ஆஃப்டர் மார்க்கெட் குளோசிங்ல தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுவோம். அத எப்படி மார்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வர்றவங்க கவனமா வந்துட்டு பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வச்சிருக்கிறது வந்துட்டு 30 மினிட்ஸ் சார்ட்டு, ஸ்பாட் சார்ட் வந்துட்டு வச்சிருக்கேன். இப்போ ஆல்ரெடி இந்த பிரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அந்த பிரைஸ் எல்லாமே நான் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். நாம வந்துட்டு ட்ரேட் பண்ண போறது ஃப்ரெஷ்ஷா இருக்க பிரைஸ்ல தான் வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். இப்போ போயிட்டு நம்ம போய் பார்க்கலாம். பார்க்கும்பொழுது நமக்கு எது வந்துட்டு பையிங் கேண்டில், எது செல்லிங் கேண்டில் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டிலா? ஸோ அதனால நான் வந்துட்டு அத மார்க் பண்ணிக்கிறேன். அதேபோல இந்த கேண்டிலுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான். அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டவுட்டா இருக்கு இல்லையா? ஸோ இங்க பக்கத்துல ஸ்கேல் இருக்கும். அத எடுத்து நம்ம மெஷர் பண்ணோம்னா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். இங்க பாருங்க கீழ வந்துட்டு ரூ. 20.25 இருக்கு. ஓகே. அதேபோல வந்துட்டு மேலயும் வந்துட்டு மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க மேல வந்துட்டு ரூ. 18.55 தான் இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு மேல இருக்கிறதுனால வந்துட்டு இந்த விக் வந்துட்டு மேல தானே கம்மியா இருக்கு. ஸோ அதனால கீழ விக் கூட இருக்கிறதுனால இந்த கேண்டில வந்துட்டு நான் ஒரு பையிங் கேண்டிலா வந்துட்டு எடுத்துக்கிறது இல்ல. சாரி செல்லிங் கேண்டிலா எடுத்துக்கிறது இல்ல. இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்க, பார்க்கும்பொழுதே வந்துட்டு பையிங் கேண்டில் நல்லா தெரியுது. ஸோ அதனால நான் அத வந்துட்டு பையிங் கேண்டிலா எடுத்துக்கிறேன். இந்த கேண்டிலுமே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். இந்த பிரைஸ் எல்லாம் வந்துட்டு இதுவரைக்கும் ட்ரிகர் ஆகவே இல்ல. இந்த லாஸ்ட் ஒரு கேண்டில் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கும். ஸோ அதனால நான் அத வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நான் இந்த லெவல்ஸ் மட்டும் தான் வந்துட்டு நான் மார்க் பண்ண போறேன். இந்த கேண்டில் வந்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பையிங் கேண்டில் தான். இந்த கேண்டிலுமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். அதாவது 25ஆம் தேதி இருக்கிற அந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கீழ வந்துட்டு ரூ. 8.95 வந்துட்டு இருக்கும். மேல வந்துட்டு ரூ. 8.80 இருக்கும். உங்களுக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னா, பக்கத்துல இருக்க ஸ்கேல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மத்தபடி வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த பிரைஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருச்சு. ஸோ அதனால அதெல்லாம் வந்துட்டு வேணாம். ஓகே. இப்போ நிஃப்டியோட சார்ட் வந்துட்டு நம்ம மார்க் பண்றோம்ல. இதே போல வந்துட்டு பேங்க் நிஃப்டி சார்ட்ட வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஏன் அப்டின்னா, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்ல வந்துட்டு நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டியோட சப்போர்ட்ல வந்துட்டு பேங்க் நிஃப்டிலயுமே நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட்க்கு குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுறது கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆச்சு அப்டின்னா வந்துட்டு நமக்கு அன்னைக்கான ட்ரேட முடிச்சுட்டு வெளில வந்துரலாம். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட். நமக்கு நிஃப்டில வந்த மாரியே தான் வந்துட்டு இங்கேயும் கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, அதனால அதெல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டிலுமே நான் வந்துட்டு ஒரு ரெட் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அங்க நிஃப்டில வந்துட்டு ஒரு 2 கேண்டில் தான் பையிங் கேண்டில் காமிச்சது இல்லையா? இங்க பாருங்க இங்க எத்தன கேண்டில் வந்துட்டு பையிங் கேண்டில் இருக்கு. நாம அதுக்காக தான் வந்துட்டு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். அந்த டைம் ஃப்ரேம்ல வந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஸோ, அதனால இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டிசிஷன மட்டும் கரெக்ட்டா மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, போதுமானதா வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோஸ்க்கு மேல இருக்கும். ஓகே. நீங்க அத பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் என்னதான் வந்துட்டு ஐடியா கிடைச்சாலும், உங்கள்ட்ட பேக்கப் டேட்டா வந்துட்டு இருந்தது அப்படின்னா, அதுதான் வந்துட்டு உங்கள வந்துட்டு சக்சஸ் பண்ண வைக்கும். மத்தபடி வந்துட்டு நம்ம டெய்லி மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.